ஒளி வாழ்வு தருகிறது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று இயேசு அனைத்து மக்களுக்கும் வழங்கிய அழைப்பு மத்தேயு நற்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசு நீங்கள் ஒளியாக மாற வேண்டும் என்று சொல்லவில்லை, நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார். ஒளியின் இருப்பில் பல உயிரினங்கள் பாதுகாப்பாக வாழ்கின்றன. வாழ்வதற்கான வெப்பத்தையும் வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் ஒளி அளிக்கிறது. ஒளி உள்ள இடத்தில் பயம் என்ற இருள் இல்லை. அன்றாட வாழ்க்கையில் கூட இருண்ட அறையில் ஒளிரும் சிறிய ஒளி ஆறுதலை அளிக்கிறது. சிறிய வாழ்க்கை அனுபவத்தை நினைவு கூர்வோம். இரவில் மின்சாரம் தடைபட்ட போது வீட்டில் இருந்த ஒரு சிறிய குழந்தை பயத்தில் அழுது கொண்டிருந்தது. ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றப்பட்டவுடன் அந்த குழந்தை அமைதியடைந்து சிரிக்கத் தொடங்கியது. அந்த சிறிய ஒளி நம்பிக்கையையும் ஆறுதலையும் குழந்தை உள்ளத்தில் உருவாக்கியது. இரவில் ஒளியில்லாமல் இருண்டிருந்த சாலையில் நடப்பதை நினைத்து பார்ப்போம். எதிர் வருபவரை காண இயலாது பிறர் மேல் மோதிவிடும் அபாயமோ, தவறி குழியில் விழுந்து காயமடையும் அபாயமோ ஏற்படலாம். அதுபோலவே நமது மனமும் இதயமும் ஒளியில் நிலைத்திருக்காவிட்டால் நம்மை அறியாமலே பிறரை காயப்படுத்தக்கூடும். நம் வாழ்வு ஒளியால் நிரம்பியிருந்தால் நம்முள் மட்டுமல்ல, நம்மை சுற்றியும் மகிழ்ச்சி பெருகும். நமது ஒளி பல வழிகளில் வெளிப்படுகிறது. உதவி செய்வது, பராமரிப்பது, உணவை பகிர்ந்து கொள்வது போன்ற நற்செயல்கள் வழி உடல் அளவில் வாழ்வு வழங்கலாம். மென்மையான ஒரு வார்த்தை, ஒரு சிரிப்பு அல்லது பொறுமையாக கேட்பது, காயமடைந்த இதயத்தை ஆற்றுவது போன்ற நற்செயல்கள் வழி மனதளவில் வாழ்வு வழங்கலாம். நேர்மை, மன்னிப்பு, மரியாதை ஆகிய நற்பண்புகளை வாழ்வாக்குவதன் மூலம் பிறர் அமைதியாக வாழ சமுதாய அளவில் பாதுகாப்பான சூழலை உருவாக்கலாம். ஜெபத்தில் நிலைத்திருந்து கடவுளுடைய ஒளி நம்மூடே பாய்ந்து வாழ்வை பரிசுத்தமும் பயனுள்ள வகையில் வாழ்ந்திட செய்வதன் வழி ஆன்மீக அளவில் வாழ்வு வழங்கலாம். கிறிஸ்துவின் ஒளி நமது சிந்தனைகள், வார்த்தைகள், செயல்கள் வழியாக நம்முள் ஒளிர அனுமதிக்கும் போது நமது வாழ்க்கை பிறருக்கு வாழ்வை வழங்குகிறது. நம்பிக்கை நிறை அமைதியில் எரியும் ஒளியாக இருந்து பிறருக்கு வாழ்வையும் மகிழ்ச்சியையும் வழங்கி மகிழ்வோம், பிறரை மகிழ்வித்திடுவோம். இறை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.